டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்ட டைஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 3 டைஸ் கொடுத்துட்டு நம்பர் 1ஓட எதிர்பக்கம் கேட்குறாங்க, ஆப்போசிட் ஃபேஸ் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம டைப் 1 செக் பண்ணலாம். போன வீடியோலேயே டைப் 1 பார்த்துருப்போம். அப்போ என்ன பண்ணணும்னா நம்பர் 1 3 டைஸ்லேயுமே இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைஸ்லேயும் நம்பர் 1 இல்லை, செகண்ட் டைஸ்லேயும் நம்பர் 1 இல்லை, 3ஆவதுல மட்டும்தான் இருக்குது. அப்போது இதிலே தெரிஞ்சிருச்சு நமக்கு டைப் 1 இது கிடையாதுன்னு. நெக்ஸ்ட் டைப் 2 செக் பண்ணலாம். டைப் 2 அப்படின்னா என்னென்னா, ஏதாச்சும் ஒரு நம்பர் 2 டைஸில் மினிமம் காமனாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைஸையும் செகண்ட் டைஸையும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதில் பாருங்கள் 2 4 2 நம்பர் காமனாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது, ரெண்டுமே தப்பு. அதே மாதிரி ஃபஸ்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் பாருங்கள், 3 2 இருக்குது, இதுவும் வராது. ரெண்டாவது டைஸையும் மூணாவது டைஸையும் பாருங்கள், அதில் ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது, 2ன்றது. அப்போது இது டைப் 2 தான். ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் காமனாக இருக்கணும். எடுத்துகிட்டு ஒவ்வொரு டைஸையும் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதணும். இப்போது ரெண்டாவது டைஸை எடுத்துகிட்டு அதை எழுதுங்க. கிளாக் வைஸில் எழுதுனா இந்த டைரக்ஷனில் 2 6 4ன்னு வரும். தேர்ட் டைஸை ஸ்டார்ட் பண்ணால் 2லேருந்து 2 3 1ன்னு வரும். இப்போ கொஷின் கேட்டிருக்கிறது 1க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன, 4, கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் பி 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.